மேடம், உங்களுக்கு இந்த ஆடில் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அஞ்சலி, ஏன் தயங்குற? இது நம்ம கம்பெனி ஆடு தானே. நீ வருண் கூட தான் நடிக்க போற. அப்புறம் என்ன, சந்தோஷமா நடிப்போ. ஐயோ, அதெல்லாம் இல்லத்தா. நான் இது வரைக்கும் கேமரா முன்னாடி கூட போய் நின்னதில்ல. எனக்கு போங்கத்தா. ஏய், வருண் மட்டும் என்ன ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா? நம்ம கம்பெனி ஆடுங்கிறனால அவனே தைரியமா கேமரா முன்னாடி நடிக்கலையா? அந்த மாதிரி நீ நடிமா போ. ஐயோ இல்லத்தா, வேண்டாம். வேணும்னா வேற ஆளை பார்க்கலாம். டைரக்டர் சார், இவங்க நம்ம வருணோட மிஸ்ஸஸ் தான். இவங்க நல்லாவே நடிப்பாங்க சார். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. மேடம் ப்ளீஸ் மேடம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நடிச்சிங்கன்னா இந்த ஆடு ரொம்ப ட்ரெண்ட் ஆகும் மேடம். வாங்க மேடம். சாரி சார், நான் இது வரைக்கும் நடிச்சு பழக்கம் இல்லை. சும்மா சொல்றாங்க. நீங்க நடிக்கவே வேணாம் மேடம், நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, அது போதும் மேடம். இல்ல சார், வேண்டாம். அஞ்சலி என்னத்தா? ஓ ப்ளீஸ் மேம். வருணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். வருண் சார், உங்க ஒய்ஃப் நடிக்கலாம்ல? டைரக்டர் சார், இன்னைக்கு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. வேற ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டை ரெடி பண்ணி நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். டேய், என்னடா? வேற யாரும் வேணாம் சார். உங்க ஒய்ஃபே ரொம்ப ஹோம்லியா தான் இருக்காங்க, அவங்களும் உங்களோட சேர்ந்து நடிக்கட்டும் சார். இல்ல வேண்டாம். ஏன் வருண் வேண்டாங்கிற? அஞ்சலி நீயும் சேர்ந்து நடிச்சா டைரக்டர் சொல்ற மாதிரி எல்லாரும் மத்தியிலையும் கண்டிப்பா இந்த ஆட் ரீச் ஆகும்டா. டேய், 2 பேரும் சேர்ந்து நடிங்கடா. இல்ல வேண்டாம். இந்த பாரு வருண், நான் சொல்றேன்ல. டேய், ஜஸ்ட் ஒரே ஒரு டேக் ட்ரை பண்ணலாம்டா. நீ சொல்ற மாதிரி சரி வரலைனா வேற ஒரு பொண்ணை வச்சு நம்ம காலையில ஷூட்டிங் போலாம்டா. ஓகேவா? ஓகேன்னு சொல்லுங்க சார். ஓகே சொல்றா. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்காக ஒரே ஒரு டேக் மட்டும் தான். அது போதும். அஞ்சலி, நீ போய் ரெடியா போ. தம்பி, மேக்கப் மேன்ட்ட சொல்லி மேடத்தை ரெடி பண்ணி சார் சொல்லுங்க. வாங்க மேடம், போலாம். ஓ, மேடம் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். பொட்டுடுங்க மேடம். பொட்டு வச்சுங்க மேடம். வச்சுக்கிறேன். மேடம், காஸ்டியூம் ரெடி. ஓகே மேடம். அந்த லைட்டை கொஞ்சம் பேண்ட் ரைட் பண்ணுப்பா. ஓகேண்ணா. இதுதான் கான்செப்ட். நீங்க கூச்சப்படாதீங்க. இந்த முத்து மசாலாவை இந்த மாதிரி சமைச்சு போட்டா எல்லார் வீட்லயும் அவங்க கணவன்மார்களை கைக்குள்ள போட்டுக்கலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ரெடி? டேக் போலாமா? ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வேண்டாம், பசி இல்லை. சாம்பாரோட வாசனையே பசியை தூண்டுதே. சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வை.
சமையல் சூப்பர். எல்லாமே பயங்கர டேஸ்டா இருக்கு. உன் கைப்பக்குவமே தனிதான். முத்து மசாலால சமைச்சா எல்லாரோட புருஷனும் இப்படிதான் சொக்கி போயிடுவாங்க. முத்து மசாலாங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, நம்ம பாரம்பரியம். கட். அஞ்சலி வருண், கலக்கிட்டீங்க, பின்னிட்டீங்க, போங்க. வளையல் பாக்ஸ் எங்க வச்சோம்? எங்க? என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் வேலையா இருக்கேன். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 2 மினிட்ஸ் கூட ஆகாது. என்னோட வளையல் பாக்ஸ மேல வச்சுட்டேங்க, எனக்கு எட்டாது, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? நீ தானே வச்ச, அப்ப வைக்கும்போது எட்டுச்சு, இப்ப எடுக்கும்போது எட்டாதா? வக்கீல் மாதிரி இந்த குறுக்கு விசாரணைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அன்னைக்கு நான் தனியா இருந்ததுனால ஸ்டூல் போட்டு அந்த பாக்ஸ் எடுத்து மேல வச்சேன். இப்போதான் நீங்க இருக்கீங்கல்ல, எடுத்து தந்தா குறைஞ்சா போயிடுவீங்க. நான் வேலையா இருக்குன்னு சொல்றேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாத. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, நானே எடுத்துக்கிறேன். அஞ்சலி, என்னாச்சு? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.